அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. மாட்டியது யார் என்ற தலைப்பில். ஒரு கப்பல் உடைந்து பிரயாணிகள் எல்லாம் பல இடங்களில் சிதறினார்கள். தண்ணீரில் தத்தளித்தனர். அநேகர் மரித்து மீன்களுக்கு இரையானார்கள். ஒருவன் மட்டும் தப்பித்து தூரத்திலே தெரிந்த தீவை நோக்கி மிதந்து வந்தான். அந்த தீவில் உள்ள மக்கள் அவனை கண்டபோது தங்கள் படகுகளை எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றி நல்ல உணவுப் பொருட்களை கொடுத்து உபசரித்து மகிழ்வித்தனர். மறுநாள் அவன் அந்த தீவை சுற்றி பார்த்துவிட்டு அந்த மக்களிடம் கேட்டான், நீங்கள் எல்லோரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறீர்களே, ஆனால் உங்களை கெடுப்பது உங்கள் மதம்தான். உங்கள் மதம் உங்களை சோம்பேறிகளை ஆக்கவில்லையா? மதம் ஒரு போதைப் பொருள் என்பது உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்துவை வணங்கி ஏன் மூட நம்பிக்கை கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த தீவின் தலைவன் சொன்னான், ஐயா, நாங்கள் மனுஷனை கொண்டு சாப்பிடுகிற நரமாச பட்சினியாக இருந்தோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த தீவுக்கு வந்திருந்தால் அந்த நிமிடமே உங்களை கொண்டு புசித்திருப்போம். ஒரு மிஷனரி தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் எங்களிடம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய காருண்யத்தை பற்றி, அவருடைய நேசத்தை பற்றி, அவர் எங்களுக்காக சிந்தின சித்தத்தை பற்றி பிரசங்கித்தார். அந்த இயேசுவே எங்களை நல்லவராக மாற்றினார். அந்த இயேசுவே எங்களை கொலைவெறி, திருட்டுத்தனம் எல்லாவற்றையும் நீக்கி சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியையும் தந்தார். இல்லையென்றால் நீர் இப்படி பேசிக்கொண்டிருக்க முடியாது என்றான். வாயெடுத்து போனான் அந்த பிரயாணி. சட்டம் சமுதாயம் திருத்த முடியாதவர்களை திருத்தி காண்பிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு. அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகின்றது? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவத்தான் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதி.